தங்க நகை கடனுக்கு இப்போ புதுசாக ஆர்பிஐ விதித்த அதிரடி நடவடிக்கை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தங்க நகைக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ விதித்த 9 விதிகள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஆர்பிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 ரூல்ஸ் வந்து வங்கிகளுக்கும் என்பிஎஃப்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. ஸோ தங்க நகை கடனுக்கு ஸோ எந்தெந்த ரூல்ஸ்லாம் வந்து இனிமேல் வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த ரூல்ஸில் வந்து இப்போ மாற்றம் நடந்திருக்குது. என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தங்க நகை கடன் லோன் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர 2 லட்ச ரூபாய்க்குள்ளே தங்க நகை கடன் வாங்குறவங்களுக்கு இந்த ரூல்ஸ் பொருந்தாது. அதே மாதிரி இந்த ரூல்ஸ் வந்து எப்போ வந்து இது பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு ஜனவரி 2026க்கு மேலே தான் வந்து இந்த ரூலை வந்து இப்போ ஒத்தி வச்சுருக்குறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மக்கள் இந்த தங்க நகை கடன் லோன் வாங்குறவங்க வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் அவங்களுக்கு. ஏன்னா ஏழை எளிய மக்கள் பார்த்திங்கன்னா இந்த தங்க நகை கடனை நம்பி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ கடன் வாங்குவாங்க, அவங்களுடைய நிதி தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்குவாங்க இந்த தங்க நகை கடன் மூலமாக. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான். ஏன்னா மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி தான் இப்போ ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து வாங்குறவங்களுக்கு இந்த ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு பொருந்தாது. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தங்க நகை கடன் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் வந்து பொருந்தும். ஸோ அதனால் வந்து மக்கள் யாருமே வந்து இனிமேல் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தங்க நகை கடனை பற்றி யாருமே அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தங்க நகை கடன் வந்து வாங்கணுன்னா வாங்குங்க. ஸோ பழைய மாதிரி ரூல்ஸ் தான் வந்து இருக்க போகுது. அதனால் யாருக்குமே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இனி இருக்க போகுது இல்லை. ஸோ இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் தங்க நகை கடன் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே வாங்குறவங்க வாங்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் தங்க நகை கடன் பற்றி ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. ஸோ எப்படி நம்ம அடைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கற்றுக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.